ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். முந்தானத்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி எந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து நெட்டவள்ளி கீதா காம்போவும் நெட்டவள்ளியும் பாட்டி இருக்காங்கள்ல, ஜோதி பாட்டி, அவங்க 2 பேரும் வந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்மளும் இனிமேல் வந்து நெட்டவள்ளியும் ஜோதி பாட்டியும் வர்ற மாதிரி காமெடி சீன்ஸ் நிறைய கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்புறம் வந்து 2 நாளாக வீடியோவில் வந்து வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சின்ன பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வீடியோவில் வர முடியல. இப்போ அவன் வந்து கொஞ்சம் நல்லாயிட்டான். அப்புறம் வந்து ஆர்யாவை வந்து இப்படி காட்டாதீங்க அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஒரு கதைப்படி இந்த மாதிரி கொஞ்சம் போனால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு தான் அவன் அந்த மாதிரி வந்தான். கூடிய சீக்கிரம் ஆர்யாவும் சரியாகிற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபு சார், இந்த புதுசாக வந்திருக்கிற பொம்பளை வேலையே செய்ய மாட்டேது பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் இது ஒரு ஃபைலை தீட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஆமாம், அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறமா எனக்கும் இந்த ஆஃபீஸில் வேலை செய்யவே பிடிக்கல. எம்டி மண்டே தான் தள்ள தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன கதையோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எம்டி மண்டே அது இதுன்னு கூட பேசக்கூடாது, போய் சொல்லி கொடுத்துரும். நேற்று நம்ம என்னமோ பேசணும், அதை போய் சொல்லி கொடுத்துருக்கு. அவர் என்னை கூப்பிட்டு கேட்காரு, மண்டேன்னு பேசுறீங்களா என்னைய பத்தின்னு. அட கடவுளே, சரியான குவால் முட்டியா இருப்பலையே. வந்துட்டா பூனைக்கண்ணி. எப்போவே உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒர்க் பண்றீங்களா 2 பேரும்? என்னக்கா இப்படி சொல்லுதீங்க? நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோமா? நாங்கள் எங்கள் வேலையை கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியோட சக்ஸஸில் எங்கள் 2 பேருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. என்னது எக்காவா? என்னது இது? ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் அக்கா நொக்கான்னு கூப்பிடுறது? கால்மி மேடம். சண்முகத்திட்ட சொல்லி கொடுத்துருவோம் பார்த்துக்கங்க. மேடம் கூப்பிடுங்க, அக்கா மாமா அக்கா. சுந்தரி மேடம், வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். சுந்தரி, நீங்க எனக்கு இன்னும் சரியாவே சொல்லி கொடுக்கல டாலி. உங்களுக்கு 10 நாள் இல்ல 10 வருஷம் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. ஏன்னா நீங்க ஒரு மரமண்டை. சுந்தரி மேடம், வார்த்தையை விடாதீங்க. சும்மா இருங்க பாபு சார். என்னதான் எம்டிக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு அளவு வேண்டாமா? ரொம்ப ஓவரா பண்ணுது. இந்த சண்முகத்திட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு வரேன். போ கால்முட்டி, உனக்கு வேற என்ன அளவு தெரியும்? அங்க இங்க அலையாதான் தெரியும். எல்லாத்தையுமே சொல்றேன். சொல்லு, 2-3 எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொல்லு. சுந்தரி மேடம், என்னது தேவையில்லாம சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க பாபு சார். அந்த பொம்பளை மெண்டல் கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆளு மூஞ்சி பாருங்க. இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலைக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்ல. நான் பட்டுக்கு பேசாம வீட்டுல உட்கார போறேன். வேலை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். வீட்டுல உட்காந்து நம்மளாம் அதுக்கு சிங்கி தான் அடிக்கணும். ஏன் சிங்கி அடிக்கணும்? ஏன் புருஷன் ஆட்டோ ஓட்டுதான், நல்லபடியா என்னை பாத்துக்கிடுவான். அவன் கொண்டு வர காசு எங்களுக்கு போதும். உங்களுக்கு புருஷன் இருக்கு, எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் வேலைக்கு போனதானே என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பாபு சார், உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்க போனாலும் உங்களுக்கு 40,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும். சும்மா இருங்க. உள்ளூர்ல எப்படி மேடம் 40,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கும்? இங்கேயே 28 தான் கொடுக்கான். புதுசாலாம் வேலைக்கு சேர்ந்தா 20,000 கூட கிடைக்காது. நீங்க வேற நிலைமை புரியாம பேசாதுங்க. இந்த பூனைக்கண்ணி என்ன போய் வத்தி வைக்காலும் தெரியல. இவ பயங்கரமான பொம்பளை. இவளால இவருக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. இவள வேலைக்கு ஆண்டா செத்தனை இவர் நஷ்டப்பட்டு நிக்க போறாரு. சண்முகம் மல்லிகா, இப்பதானே இங்க இருந்து போனேன். அடுத்து என்ன? சண்முகம், அந்த சுந்தரியும் பாபுவும் ரொம்ப பொருளை பேசிட்டே இருக்காங்க. ஒர்க் பண்ணவே மாட்டேங்காங்க. எந்த நேரமும் பேசிட்டே இருக்காங்க. உன்னைய பத்தி மண்டையன்னு பேசுறாங்க. மல்லிகா, ஓனரை ஸ்டாஃப் பேசுறது எல்லாமே சகஜம்தான். நம்ம கண்டும் காணாம இருந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். நீ என்னைய மண்டையன்னு கூப்பிட்டியா, நீ என்னைய குட்டையன்னு கூப்பிட்டியா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன்னா எனக்கு தான் அசிங்கம். அந்த பாபுங்கிறவன் சொல்றான், இந்த கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு ஃபுல் காரணமே அவங்க 2 பேரும் தானா? எல்லா வெற்றியும் அவங்க 2 பேரும் தான் காரணமா? அப்ப நீ என்ன டம்மியா சண்முகம்? பாபு ஏதாவது பேச தெரியாம பேசியிருப்பாரா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ரொம்ப வருஷமா அந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்கல்ல, அதனால ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சண்முகம், இந்த அளவுக்கு ஸ்டாஃபுக்கு இடம் கொடுக்கறது நல்லது கிடையாது. நாளைக்கு இது உனக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க. வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்க, சரியா? மல்லிகா, நான் ரொம்ப வருஷமா எம்டியா இருக்கேன். இன்னைக்கு நேரத்து இல்ல. எனக்கு யாரை எப்படி வைக்கணும்னு எல்லாமே தெரியும். நீ ரொம்ப இன்வால்வ் ஆகாத. நீ டேலி கத்துக்கிட்டியா? அந்த லேடி சுந்தரி சொல்லியே கொடுக்க மாட்டேங்குது தெரியுமா? எத்தனை நாளா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. பேசாம நீயே எனக்கு சொல்லிக் கொடு. நானா? நான் சொல்லி கொடுத்தா மத்ததெல்லாம் யார் பாக்குறது? நீ அவங்க கிட்டே கத்துக்கோ. அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. எனக்கு அவங்க 2 பேருமே சுத்தமா பிடிக்கல சண்முகம்.
வேலை பார்க்குற இடத்துல எல்லாரையும் நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை மல்லிகா. உன்னோட வேலையை மட்டும் பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு வேலைக்கு வந்திருக்க, ஃபேமிலிக்காக வேலைக்கு வந்திருக்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ சரியா? சின்ன ஸ்கூல் பிள்ளை மாதிரி அப்பப்போ வந்து 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 கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு ஒர்க்கை பாரு. நீ வந்து பெரிய பொம்பளை, அதை மறந்துடாத. உனக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கு. சண்முகம் நீ ரொம்ப மாறிட்ட தெரியுமா? காலேஜில் பார்த்த சண்முகமே இல்லை. காலேஜில் எனக்கு 19 வயசு, இப்போ எனக்கு 40 வயசு. மெச்சூரிட்டி வராதா? காலங்கள் மாறும்போது நம்மளே மாத்திக்கிடுவோம். சரி, டைம் ஆயிட்டு, நீ போய் ஒர்க் பண்ணு போ. எவ்வளோதான் நம்ம அவங்கள பற்றி சொல்லி கொடுத்தாலும் அவங்கள வேலையை விட்டு தூக்க மாட்டான் போலையே. எக்கா நேற்று இந்த பனிமலர் பாட்டியால் போய் ரேஷன் கடையில் காத்து கிடந்தது தான் மிச்சம் பார்த்தீங்களா? தெரியாமல் உளறி இருக்கு. ஆமா, வெயில கடந்து மண்டெல்லாம் வலி வந்தது தான் மிச்சம். தெரு தெருவா அலையிறதும் காத்து கிடக்குறதும் நமக்கு என்ன புதுசா? ஆமா ஆமா, நமக்கு இது என்ன புதுசா? சுந்தரி இன்னைக்கு என்ன வழக்கு மூலம் லீவ் போட்டு உட்காந்தாச்சு போல. ஆமா, நான் இன்னைக்கு போக மாட்டேன், நாளைக்கும் போக மாட்டேன், திங்கக்கிழமை தான் போவேன். எனக்கு போகவே பிடிக்கல. ஏன்? புதுசா இருக்கிற பூனைக்கடி ஓவரா பண்ணிட்டு இருக்கா. நாங்க என்ன பேசாலும் போட்டு விடுதா. நீயும் பாபுவும் பொருளி பேசுவியலோ அந்த பொம்பளைய பத்தி? அவளை பத்தி பேசாத, எரிச்சலா இருக்கு. இம்மா இந்த புதுசா வந்திருக்கிற பொம்பளை வேற யாரும் இல்லம்மா, என் மாவ கூட படிக்கிற இசைக்கு அம்மாவா. இசை அம்மா இல்ல, அவ ஒரு நச பிடிச்ச பொம்பளை. ஏக்கா நீங்கள் அந்த இசை பிள்ளைகிட்ட சொல்லுங்கக்கா, உங்கள் அம்மாவை பேசாமல் சும்மா இருக்க சொல்லிட்டீன்னு. தேவையில்லாமல் இங்கே பாபுவுக்கும் சுந்தரிக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லுதீங்களா இல்ல நாங்க போய் சொல்லட்டுமா? எதுக்காக எங்க நம்ம சுந்தரிய கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? இம்மா இது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம எப்படிமா தலையிட முடியும்? நாங்கள் தலையிடுவோம், நாங்கள் கண்டிப்பாக தலையிடுவோம். சும்மா இருங்க. நீங்க ஏதாவது பண்ணி அந்த பொம்பளை 1க்கு 2 போய் சொல்லி கொடுத்து இருக்கிற வேலையும் பேராம சத்தம் கட்டாம இருங்கட்டி. எதையாவது சொல்லி எங்க கை காலை கெட்டிருங்கன்னு. மாறலாம், ரொம்ப மாறக்கூடாது. பழைய இழிச்சக்காவ கொஞ்சமாவது வெளியே வா ஏட்டி. அப்பதான் பொறுப்பு இல்லாம அலைஞ்சம்டி. இப்ப அப்படியாட்டி எனக்கு கல்யாணம் ஆன ஒரு பிள்ளை இருக்கா, புருஷன் இருக்காரு. நான் இது உங்களை மாதிரி விளையாடிட்டு அலைய முடியுமா? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே, எங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லையா? நமக்கு இருக்கிற குழந்தை தன்மை அப்பப்போ வெளியே வந்துட்டு போனோம்க்கா. அப்படி ரொம்ப இறுக்கமாக இருக்காதீங்க, மூஞ்சி வெடிச்சிட போகுது. பாருட்டி பங்கஜா எப்படிலாம் பேசுதாளவோ. அவ்வளவு ஏதாவது பேசிட்டு கிடக்கு, நீங்க கண்டுக்காதுங்கக்கா. ஏடி நம்ம 2 பேரும் அந்த புதுசாக வந்திருக்கிற பூனைக்கனியை என்னன்னு போய் பார்ப்போமாட்டி? ஆமாக்கா, இப்படியே விட்டோம்னா பாபு மனசன் மன ரீதியாக மெண்டல் ஆயிடுவாருக்கா. ஏற்கனவே என் புருஷன் ஒரு மாதிரி கொஞ்சம் அரை மெண்டல் தான். இப்போ வந்து அந்த பொம்பளையை பற்றியே பேசிட்டு இருக்காரு, பாவமாக இருக்கு. நாளைக்கு என்னன்னு பார்த்துருவோம். சரிக்கா. ஏக்கா இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் நம்ம 2 பேரும் ஜம்முன்னு இருக்கோங்க்கா. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்கு. ஆனால் என்னட்டி உன் கால் இப்படி குச்சி மாதிரி இருக்கு. என்னக்கா செய்ய, நான் அப்படி எலும்பு கூட இருக்கேன். என்னக்கா செய்ய, நானும் நல்லா திங்க தான் செய்கிறேன். காலை பாருங்க, குச்சி கணக்காக இருக்கு. இவ்வளோ ஒல்லியா இருக்குமா ஒரு காலு? உன் காலை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லது தானே ஒல்லியாக இருக்கிறது. குண்டு குண்டுன்னு இருந்தால் ஏற முடியாது, இறங்க முடியாது. ஒல்லியாக இருந்தால் எங்கனாலும் ஏறி குதிச்சு ஓடிடலாம்ல. அது சரிதான். ஆனால் இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு கொஞ்சமாவது உடம்பு வேணும். ஆனால் உன்ட்ட இல்லையே. அதெல்லாம் எனக்கு இருக்குன்னு ரொம்ப பேசாதுங்க. சரி சரி, அந்த பொம்பளை இந்த வழியாக தானே வருவா? ஆமாம், இந்த வழியாக தான் வருவாளாம். சுந்தரிக்கிட்ட நைஸாக போட்டு வாங்கிட்டேன். அவள் வரட்டும், இன்னைக்கு நல்லா அவளை பயமுறுத்தி விடணும் பார்த்துடுங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா பாபுவையும் சுந்தரியும். வரட்டும் வரட்டும். இன்னைக்கு நம்மள ஒரிஜினல் போலீஸ் நம்ம நினைச்சு பயந்து ஆபீஸுக்கே போகக்கூடாது. ஆமாக்கா, அவளை நல்லா பயமுறுத்தி விட்டுருவோம். ஏக்கா வருதுலாக்க இந்த பொம்பளை தான். வரட்டும் வரட்டும். ஏய் நெல்லு நெல்லு நெல்லு. யார் நீங்க? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கீங்க. வாட் நான்சென்ஸ்? யாரை பத்தி சர்க்கஸ் கோமாளின்னு சொன்னேன்? நான் ஒரு இன்ஸ்பெக்டர். இவா என்னுடைய எஸ்ஐ. ஐ எம் எஸ்ஐ நெட்டவள்ளி. ஐ எம் இன்ஸ்பெக்டர் கீதா. என்ன மேடம் வேணும் உங்களுக்கு? உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பேக்கில் என்ன வச்சிருக்க சொல்லு, என்ன கொண்டுட்டு போற? மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, செல்ஃபோனு, பர்ஸில் ஒரு 100 ரூபாய் பணம். உன்னை விசாரிக்கணும். இன்னைக்கு நீ ஆஃபீஸ்லாம் போகக்கூடாது. நட ஸ்டேஷனுக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னதுக்கு விசாரிக்கணும்? வாரண்ட் இருக்கா? ஏக்கா வேணும் இல்லாமல் இங்கிலீஷ் வார்த்தைலாம் பேசுதால என்ன செய்ய? அமைதியாரு. எல்லாம் இருக்கு எங்க கிட்ட. என்ன வேணும் உனக்கு? ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்துக்காக என்ன நீங்க வந்து விசாரிக்கணும் அதை சொல்லுங்க. வேலை செய்கிற இடத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கியா,
அது போக நிறைய பொருட்களை களவாண்டுட்டு ஓடுதியாம். பேனா பென்சிலு ரப்பர்லாம் தூக்கிட்டு ஓடுதியாமே. உங்கள் ஓனர் தான் சொன்னார். சண்முகம் அப்படி சொன்னாரா? வாய்ப்பே இல்ல. என்ன பெரிய சண்முகம்? ஓனர் சொல்லு, ஓனர். சண்முகமும் நானும் ஒன்னா காலேஜ்ல படிச்சவங்க. அவரு வந்து என்ன பின்னாடி சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணவரு. ஓகோ, கதை அப்படி போதோ? ஓகோ, வயசானதுக்கு அப்புறமும் உங்க காதல் கதை தொடருதோ? உன் புருஷன்ட்ட சொல்லட்டாட்டி? உன் புருஷன்ட்ட சொல்லட்டா? எங்கனாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அவரு வந்து ஒரு மனிதாபிமானத்தாலும் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். வேலைக்கு போனியா? கம்ப்யூட்டரில் விளாண்டியா? 2 படம் வரைஞ்சியா? அதோடி வந்துரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தேன்னு வச்சுக்கையன், இந்த கண்ணு இருக்க பாரு, பூனை மாதிரி இருக்கிற கண்ணை பிடுங்கிட்டு விட்டுருவேன். நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு என்ன தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்னடி கண்ணை மூடிக்கிட்டு இருக்க? கண்ணை நோண்டிவிட்டு வேணோண்டி. இங்க இரு ரோஜா, வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். கூட வேலை பார்க்குறவங்கள கஷ்டம் கொடுக்காத. என் பேரு ரோஜா கிடையாது, மல்லிகா. எல்லாமே பூதானடி. ரோஜா என்ன, மல்லிகையா இருந்தா என்ன? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு வேலை இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர்னு பார்க்காம நீ மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் மேடம், இவ்வளோ தூக்கி ஜீப்பில் போடுங்க. ஜீப் எங்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட மெண்டல். அப்படிதாங்க சொல்லணும். நீங்கள் லூஸ் மாதிரி முழிக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் எதிர்த்து பேசினா 100 வருஷம் ஜெயில் தண்டனை தெரியவாட்டி உனக்கு? ஆமா ஆமா, 100 வருஷம் உள்ள போடுறாங்க. மேடம், இவட்ட எழுதி வாங்க, கைவா ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஏடுடி, பேப்பர் பேனா வேடு. இனிமே ஆபீஸுக்கு போக மாட்டேன்னு எழுதுட்டி. யார் இது? பைத்தியங்கள் மாதிரி தெரியுது. நான் என் சண்முகத்துக்கு ஃபோன் பண்றேன். என்னட்டி பெரிய சண்முகம்ன்ட்டு இருக்க? அவனே ஒரு அரமண்டல் பைய. உங்களெல்லாம் பார்த்தா நெஜ போலீஸ் மாதிரி தெரியல. இருக்கட்டும், நான் 100க்கு ஃபோன் அடிக்கேன். ஏக்கா 100க்கு ஃபோன் அடிச்சேன்னா நெஜ போலீஸ் வந்து நம்மள அள்ளிட்டு போயிரும்க்கா. என்னடி இன்ஸ்பெக்டர் முன்னாடி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? கேன் பேக்க கொண்டா, பேக்க கொடு, ஸ்டேஷன்ல வந்து வாங்க. வாட்டி ஓடிடுவோம். நாளையில இருந்து ஆபீஸ்ல நீ இருக்கிற இடம் தெரியக்கூடாது. ஆமா, சொல்லிவிட்டேன். போனியா? கம்ப்யூட்டரை திறந்து அதில் 4 படத்தை பார்த்தோமா, 4 வீடு படம் வரைஞ்சி பார்த்தோமான்னு வந்துடணும். நாங்களாம் சின்ன வயசில் அப்படி தான் பண்ணுவோம். நாங்களாம் கம்ப்யூட்டர் லேபுக்கு போனோன்னா படம் வரைவோம். சூரியன் வச்சு, வீடு வச்சு, பாதெல்லாம் போட்டு, 2 மரம் தொங்கிட்டு இருக்கும், 2 காக்கா பறக்கும். அப்படி வரைஞ்சி விளாடு. அதை விட்டுக்கிட்டு இருக்கிறப்பட்டவங்க உயிர் எடுக்காத. சீக்கிரம் சீக்கிரம் நட நட. என் பேக்கை கொடுங்கடி, என் பேக்கை கொடுங்க. ஸ்டேஷன்ல போய் வாங்கிக்கோ. எனக்கிட்ட இந்த சுந்தரி மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா வேலை செய்யற இடத்துல ஒழுங்காருன்னே இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்களே. சுந்தரி ஆளை வச்சது மிரட்டுறாளோ என்னன்னு தெரியலையே. இருக்கட்டும், பேகை நான் வாங்காம விடவே மாட்டேன். அந்த மரத்துக்கு மேல கேமரா இருக்கு. கண்டிப்பா இவங்க 2 பேரும் பண்ண அட்டகாசம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை நான் கம்ப்ளைண்டா கொடுத்து இவங்க 2 பேரும் இன்னைக்கு உள்ள தள்ளாம விடவே மாட்டேன். செத்தாளுங்க 2 பேரும்.